ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, எதை பற்றி யோசிக்காம இந்த வராகி அம்மாவின் கைகளை தொட்டதின் பலனாக உன் வாழ்க்கையில அதிர்ஷ்டம் கூரையை பிச்சுக்கிட்டு கொட்ட போகுது. என் வீட்டில் கூரை இல்லையே நீ யோசிக்காம நீ சற்றும் எதிர்பாராத சந்தோஷமும் அதிர்ஷ்டமும் உன் வாழ்க்கையில வந்து சேரப்போகுதுன்னு மகிழ்ச்சியோட அதை எதிர்கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இருந்துவிடு என் செல்லமே. இந்த வராகியம்மா ஒரு வார்த்தை சொன்னேனா அது ஒருபோதும் தப்பா போகாது. இப்போது நான் உனக்கு வாக்கு கொடுத்தபடியே உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க தான் போறேன். எப்பவும் நல்ல மனசோட நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட நான் உன்னை இருக்க சொல்லியிருக்கேன். தேவையில்லாம யார் வீட்டு கதையவாது பேச போய் கோபத்தில் யாரை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை சாதாரணமாக சின்ன தவறாக நீ பேச போய் அது இன்னொருவர் மூலமாக பெரிய தவறான பேச்சாக அடுத்தவங்க காதுக்கு போய் சேர்ந்து அது உனக்கும் அவங்களுக்கும் பிரச்சனையை உண்டு பண்ணிடுங்கிறத புரிஞ்சுக்கோ. சில பேர் உன் கூடவே இருக்கிறவங்களே நீ சொன்ன சாதாரண விஷயத்தை 1க்கு 10 மாற்றி உன்னை சுற்றியுள்ளவர்களிடம் போய் சொல்லி உனக்கும் அவங்களுக்கும் பிரச்சனையை உண்டு பண்ணி உன்னை பிரித்து விட்டுட்டு அவங்க எல்லாரு கூடயும் நல்லா பேசுகிறவங்களா பழகிறவங்களா சகுனி வேலையை செஞ்சிருவாங்கன்றத நீ புரிஞ்சுக்கோ. எப்பவும் யார் முன்னாலும் அவசரப்பட்டு வார்த்தைகளை உளறிவிடவோ வார்த்தைகளை வாரி கொட்டிடவோ வேண்டாம் என் செல்லமே. அடுத்தவங்களை பற்றி உன் மனசில் உனக்கு என்ன தோணினாலும் அதை நீ உன்னை சார்ந்தவர்களிடம் ஒருபோதும் சொல்லாதே. அடுத்தவங்களை பற்றி ஆராய்ச்சி செய்கிறது உன்னுடைய வேலை இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய விஷயங்களை பற்றி ஆராய்ச்சி செய். எந்த அளவுக்கு உன்னுடைய வேலைகளை நீ சிறப்பாக செய்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் நான் மாற்றங்களையும் மகிழ்ச்சிகளையும் கொண்டு வருவேன்னு உனக்கு வாக்கு கொடுத்திருக்கேன் தானே. இந்த வராகி அம்மா சொல்கிறத நீ சரியாக செஞ்சினா நான் சொன்னபடி என் வாக்குகளை எல்லாம் நான் சரியாக நிறைவேற்றி கொடுத்துடுவேன். நீ எல்லார் மீதும் உண்மையான அன்போடும் அரவணைப்போடும் பாசத்தோடும் இருக்கிறதால அவங்க என்னவோ உன்னை பொழுதுபோக்குக்காக பார்க்க வர்றாங்க, தேடி வர்றாங்க, பேசுகிறாங்க. எல்லாரிடமும் அன்பு பாசம் வைக்கிறது தப்பில்லை. ஆனால் அவங்க மனசில் நீ என்னவா இருக்கன்றதை யோசிச்சு பாரு. சும்மா பொழுதுபோக்குக்காக உன்கிட்ட பேசலாம் நினச்சி தேடி வர்றவங்க உனக்கு தேவையே இல்லை என் செல்லமே. நீ வைக்கிற அதே அன்பையும் பாசத்தையும் அரவணைப்பையும் திருப்பி கொடுக்கக்கூடிய மனிதர்களிடம் மட்டும் நீ பழகுனா போதும். இந்த உலகத்தில் இந்த வராகியம்மா ஓ மேல வச்சிருக்க அன்பை போல அக்கறையை போல வேறு யாரும் வைக்க முடியாதுங்கிறது உண்மைதான். ஆனா இருந்தாலும் நீ எப்பவுமே எல்லார்கிட்டையும் நல்ல விதத்துல நடந்துக்கிற. அதற்கு அவர்களும் கொஞ்சமாவது உண்மையாக இருக்கணும் அல்லவா. எப்பவுமே என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டங்களையும் கவலைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்க உனக்கு இனிமே சந்தோஷமான வாழ்க்கையை தரலாம் நான் முடிவெடுத்துட்டேன். எல்லா சவால்களையும் சமாளிச்சு நீ சந்தோஷமாக வாழணுங்கிறதுக்காக தான் உன் வாழ்க்கையை ராஜயோக வாழ்க்கையாக மாற்றி உனக்கு தேவையானது எல்லாம் உன் கைகளில் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் என்னுடைய கைகளை தொட சொன்னேன். என் கரம் தொட்ட உன் கைகளில் உனக்கானது கண்டிப்பாக வந்து சேரும். எல்லாரும் நீ பேசுகிற வரைக்கும் உன்கிட்ட நல்லா பேசுவாங்க. கொஞ்சம் யார்கிட்டையாவது பேசாமல் இருந்து தான் பாரு. பல பேர் உன் வாழ்க்கையை விட்டே காணாமல் போயிடுவாங்க. ஏன்னா உண்மையிலேயே அவர்களுக்கு உன் மேலே பேசணும், உன் கூட பழகணும், உன் மேலே அன்பு வைக்கணுன்ற எந்த எண்ணமும் இல்லை. ஏதோ நீ பேசுறியன்றதுக்காக பொழுதுபோக்குக்கு பேசுகிறாங்களே தவிர மற்றபடி உன் மீது அக்கறையும் அனுசரணையும் கொண்டவர்களாக இந்த உலகத்தில் யாருமே இல்லைங்கிறத கொஞ்சம் நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. யாரா இருந்தாலும் யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசு, பழகு. உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காத யார்கிட்டையும் நீ பேச வேணாம். ஏன்னா உன் வார்த்தைகளை காட்டிலும் உன் அமைதிதான் உனக்கு மதிப்பையும் மரியாதையும் பெற்று கொடுக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எப்பவும் அமைதியாக இருக்க பழகு. வேதனையோட வாழ்க்கையை வாழ்ந்து வரும் என் அன்பு பிள்ளையான உனக்கு துணையாக இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது கண்டிப்பா இனிமே நீ மனக்கலக்கமோ குழப்பமோ அடையக்கூடாது. உன் மனக்குழப்பங்கள் அனைத்தையும் மன மகிழ்ச்சியாக மாற்றித்தர நான் இருக்கேன். என்னையே நம்பி வாழும் உனக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்கும். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில சில மாற்றங்கள் வந்தது போல இருந்துச்சு.
ஆனா எதுவுமே மாறாம மறுபடியும் நீ கஷ்டப்படுறது போலவும் தான் வாழ்க்கை இருந்துகிட்டு இருக்கு. ஆனா உன் வாழ்க்கையில நான் என்ன மாற்றங்களை உண்டு பண்ணேன் நீ யோசிக்கிறியா? நான் உனக்காக என்ன செஞ்சேன், உன் வாழ்க்கையில எதை மாத்துறேங்கிறத நீ புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் தேவைப்படுது. இந்த வராகி அம்மாவை நீ அனுதினமும் நினைச்சா மட்டும் போதும். உன் வாழ்க்கையில நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை எல்லாம் நான் நடத்தி கொடுத்து நீ எதிர்பார்த்ததையும் உன் கைகளில் சிறப்பாக கொண்டு வந்து சேர்த்துருவேன். என் அன்பு பிள்ளையான உனக்கான நல்ல நேரம் தொடங்கிடுச்சு. இந்த நொடியிலிருந்தே அதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையில அள்ளிக்கிட்டு வந்து சேரப்போகுது. இத்தனை காலமாக உன் வாழ்க்கை கஷ்டமா இருக்கு, கவலையா இருக்குன்னே நினைச்சு புலம்பிக்கிட்டு இருந்ததெல்லாம் முடிஞ்சு போய் இனிமே உன் வருங்காலம் வளமானதாக சந்தோஷமானதாக இருக்க போகுது. என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வச்சு செயல்படும் போது உனக்கான நல்ல வழியை நிச்சயமாக நான் உருவாக்குவேன். எத்தனையோ முறை எத்தனையோ ரூபத்துல வந்து யார் யார் மூலமாகவோ வந்து நான் உனக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். ஆனா நீ என்னை புரிஞ்சுக்காம நான் தான் அந்த மனிதரின் ரூபத்தில் வந்து உனக்கு நல்லது சொல்றேன்னு தெரிஞ்சுக்காம மறுபடியும் மறுபடியும் முதல்ல இருந்து கவலைப்படுறது போலவே கஷ்டத்தையே பத்தி புலம்பிக்கிட்டு இருக்க. முதல்ல இந்த எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் தவிர்த்து விட்டு வராகி தாயே போற்றின்னு என் நாமத்தை சொல்ல பழகு. எந்த அளவுக்கு நீ என்ன மனசார நினைக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்வில் நன்மைகள் கூடி வரும். உனக்கு துணையாக உனக்கு பாதுகாவலாக இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ எதற்காக வருந்துகிறாய்? சில நேரங்கள்ல உன்னுடைய தேவை சிறியதாக இருந்தாலும் நீ கேட்பதே சிறியதாக இருந்தாலும் என் பிள்ளையான உனக்கு நான் பெருசா கொடுக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். ஆனா நான் அதை உனக்கு பெருசா கொடுக்கும்போது கொஞ்சம் உன்னிடம் வந்து சேர்ப்பதற்கு காலதாமதம் ஆகுது. கேட்டது இன்னும் கிடைக்கலன்னு நீ பயப்பட ஆரம்பிச்சிடுற. பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக நீ எதிர்பார்த்ததை விட எல்லாவற்றையும் சிறப்பாக உன் கைகளில் இந்த வராகியம்மா நான் கொண்டு வந்து தருவேன். நீயும் அதை மனமகிழ்வோட மலர்ச்சியோட தைரியத்தோட ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. இனிமே நித்தமும் உன் வாழ்வில் மிக மிக பெரிய வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். உன்னால முடியுமா? உன்னால இதை பத்திரமா பாதுகாக்க முடியுமான்லாம் எதை பத்தியும் யோசிக்காத. நீ நினைச்ச விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக சிறப்பாக நடந்து நீ வாழ்க்கையில் வெற்றியின் உச்சத்தை தொடத்தான் போகிறாய். இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்வில் வெற்றியை தருவதற்கு இந்த வராகியம்மா இப்போதே தயாராயிட்டே என் செல்லமே. என் கைகளை தொட்டு என்னை தஞ்சமடைந்த உனக்கு தேவையான அனைத்தையும் நான் அள்ளி கொடுக்க போறேன். நீ கேட்பதையெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்து உன்னை மனமகிழ்ச்சிக்கு உரிய ஆளாக மாற்ற போறேன். நீ கேட்டத என் அன்பு குழந்தையான உனக்கு எப்படி என்னால தராம இருக்க முடியும்? என்னை முழுமையாக நம்பு. நீ போற இடமெல்லாம் ஏதாவது ஒரு மனித ரூபத்தில் வந்து உனக்கு வழித்துணையாக நான் கூடவே இருப்பேன். விழிப்புணர்வோட இருந்தீனா நான் யார் ரூபத்தில் வர்றேன், உனக்கு என்ன நன்மை செய்கிறேங்கிறது உனக்கு நிச்சயமாக புரிய வரும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் எந்த தீங்கும் நடந்துடக்கூடாது, நீ எதிர்பார்த்தது எதுவுமே தப்பாக போயிடக்கூடாதுன்னு தான் உன் கர்ம வினை உன்னை கொடூரமாக தாக்காத அளவுக்கு உன்னை நான் பத்திரமா பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் இந்த கர்ம வினைகளையெல்லாம் முடிஞ்சு போக செய்து நீ கேட்ட அனைத்தையும் உன் கைகளில் கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன். நம்பிக்கையோட என்ன நினைச்சினா நல்ல விஷயங்கள் அனைத்தையும் உனக்கு நடத்தி தருவேன். கூடிய விரைவில் யாரெல்லாம் உன்னை கோமாளியாவும் ஏமாளியாவும் நினைச்சாங்களோ அவங்க முன்னால வெற்றிகரமாக உன்னை ஜெயிச்சு நிற்க வச்சு காட்டுவேன் என் செல்லமே. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது இனி நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது. எவ்வளவுதான் உன் மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் மீது நீ கவனம் செலுத்தி உனக்கு தேவையற்ற விஷயங்களை மறக்க நினைச்சாலும் மறுபடியும் மறுபடியும் உன்னுடைய கஷ்டமும் கவலையும் உனக்கு ஞாபகம் வந்து உன்னை பாடா படுத்துதுன்னு எனக்கு தெரியும். உன்னை சுற்றி ஒரு வேலி போட்டுக்கிட்டு சில விஷயங்களை மறக்க நினைச்சாலும் நடந்த சில நிகழ்வுகளை மறக்க முடியாம யாருக்கும் தெரியாம நீ தனிமையில் அழுகுவதையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். நீ கண் கலங்குவதையும் கவலைப்படுவதையும் இந்த வராகியம்மா என்னால பார்க்க முடியல. அதனாலதான் உன் காயத்துக்கு மருந்து போடவும் நீ காத்திருந்த விஷயங்களுக்கெல்லாம் விருந்து வச்சு அதை வெற்றிகரமாக நடத்தி முடிக்கவும் இப்போது என் கைகளை தொட சொன்னேன். வலியையும் வேதனையும் மட்டுமே அனுபவிச்ச உன் வாழ்க்கையில
இப்போது மனோதிடத்தை உருவாக்கப் போகிறேன். நான் உனக்காக செய்ய போற விஷயங்கள் எல்லாமே உனக்கு சாதகமாக, உன் வாழ்க்கையை மேம்படுத்துவதாக, மாற்றித் தருவதாக இருக்க போது உன் வாழ்க்கையில நீ புது சந்தோஷத்தை அடையப் போகிறாய். போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் உனக்கு உண்டாகும்படி செய்ய போறேன். சில பேர் உன் கூட இருக்கிறவங்க உன்கிட்ட நல்ல வார்த்தைகளை பேசி உனக்கு அன்பா அனுசரணையா கூடவே இருப்பாங்க. ஆனா ஒரு சிலர் வேணும்னே உன்னை கோபப்படும்படி கோபத்தை தூண்டி உன்னை கோபத்தோட ஆக்ரோஷமா பேச வச்சு கடைசியில நீ பேசிய வார்த்தைகளை வச்சே உன்னை குற்றவாளியாக்குற அளவுக்கு வேலை செய்வாங்க. நீதான் உன்னை சுத்தி இருக்கிற மனிதர்கள்ல யாரு நல்லெண்ணத்தோட வேலை செய்றாங்க, யாரு கெட்டெண்ணத்தோட உன்னை கெடுக்கணும்னு வேலை செய்றாங்கன்றத கண்டுபிடிக்கணும். மறுபடியும் மறுபடியும் யாரையும் தேடி போகாம, யார் உன்னை நிராகரிச்சாலும் ஒதுக்கி வச்சாலும் அதை பார்த்து சோர்ந்து போகாம தனித்து நிற்கவும் தைரியமாக இரு. இனி யாராலையுமே உன்னை நிராகரிக்க முடியாத அளவுக்கு, யாருமே உன்னை வேணாம்னு சொல்ல முடியாத அளவுக்கு மாபெரும் சக்தியாக உன்னை எழுந்து நிற்க வைப்பேன். உன்னை வீழ்த்த இந்த உலகத்தில் யாருமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில உனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்க போகுது. அந்த வாய்ப்பை பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை நீ முன்னேற்றிக்கணும்னா எப்பவுமே விழிப்புணர்வோடு இரு. உன் மனசுல அதிகமான நேர்மறை எண்ணங்கள் இருக்கும்படி பார்த்துக்கோ என் செல்லமே. நீ எந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நேர்மறையாக யோசிக்கிறியோ, நல்லதே நடக்கும்னு நம்புறியோ, அந்த அளவுக்கு உன் வாழ்வில் எல்லாமே நல்லதாக நடக்கும். நீ மனசுல யோசிச்சுக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் நடக்கும் கிடைக்கும்னு திடமாக நம்பும் போது உன்னுடைய மனசு, இந்த பிரபஞ்சம், நானு எல்லாமே ஒன்னா சேர்ந்து அதை எப்பாடு பட்டாவது உன் கைகளில் சேர்த்துடுவோம். நிச்சயமா நான் சொல்றது நடக்கும். உனக்கான வாய்ப்பு உன் கைகளுக்கு அருகிலே தான் இருக்கு. இனிமே நீ எப்பவும் நேர்மறை எண்ணத்தோடு இருக்க பழகு. உன் மனசுல தன்னம்பிக்கையும் தைரியம் அதிகமாகும்படி பார்த்துக்கோ. உன் மனசுக்குள்ள குடியிருக்கிற இந்த வராகியம்மா கண்டிப்பாக உனக்கு துணையாகவே இருப்பேன். நீ எதுக்காகவும் கலங்கக்கூடாது. நீ கேட்டதை தான் நான் உனக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உன் வாழ்க்கைய நீ விரும்பிய பாதையில கொண்டு போய் நீ எதிர்பார்த்த விஷயங்களையெல்லாம் நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் கலங்காதே என் செல்லமே. இந்த வராகியம்மா ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன்னு நம்பு. என் கைகளுக்குள்ளதான் உன்னுடைய கரங்கள் இருக்குதுங்கிறத நீ முதல்ல தெரிஞ்சுக்கணும் என் செல்லமே. உன் கரங்களை நான் இறுக்கமாக பற்றி கொண்டிருப்பதற்கு காரணமே இதுவரைக்கும் நீ பார்க்காத சந்தோஷத்தையும் அடையாத வெற்றியையும் உன் கைகளில் ஒப்படைக்கணுங்கிறது தான். இனி எல்லாமே நீ நினைச்சதை விட சிறப்பாக உன் வாழ்வில் நடக்க போகுது. என்னை மனசுல நினைச்சுக்கிட்டே என்னையே, என் வார்த்தைகளையே, என்னுடைய வாக்குகளையே நம்பக்கூடிய உனக்கு எல்லாவற்றையும் கூடிய சீக்கிரம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துடுறேன். உன் கூடவே இனி நான் உனக்கு துணையாக இருந்து உன் அன்புக்கும் பக்திக்கும் ஈடு இணையாக நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் முடிச்சு கொடுக்க போறேன். என்னை ஆனந்தத்தில் மூழ்கச் செய்த என் அன்பு குழந்தையான உன் வாழ்க்கையில இனி இருள்படாமல் பாதுகாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில இருந்த சவாலான சிக்கலான எல்லா விஷயங்களுக்கும் நான் விடை கொடுக்கிறேன். நீண்ட நாளாக விடை கிடைக்காம இருந்த உனக்கு அத்தனை பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உனக்கு தேவையான ஆலோசனைகளை கொடுத்து இனி சரியான நல்ல மனிதர்கள் மட்டும் உன் அருகில் இருக்கும்படி செய்ய போறேன். நீயும் சவாலான விஷயங்களை எதிர்கொண்டு சமாளிக்க தைரியமாக மனசை வச்சுக்கோ என் செல்லமே. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக உன் கூட இருக்கும்போது இனி உனக்கு சவால், பிரச்சனை, கஷ்டம்னு எதுவுமே உன்னை நெருங்காது. சரியான நபர்கள் மூலமாகவே உனக்கான சரியான தீர்வையெல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துருவேன். எங்க உன்னுடைய பிரார்த்தனைகள் வீண் போயிடுமோ, நீ நினைச்சது நடக்காதோன்னு நினைச்சு பயப்படாத. இந்த வராகி அம்மா மேல நீ வச்சிருக்க நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. நீ நினைச்சதையும் ஆசைப்பட்டதையும் அடையணும்னு விரும்பியதையும் கூட கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக தானே என்னுடைய கைகளை தொட சொன்னேன். உனக்கான அதிர்ஷ்டத்தை இப்போது உன் வீடு தேடி வந்து நானே கொடுக்க போறேன்றதை புரிஞ்சுக்கோ. மனசுல எந்த அளவுக்கு நீ உறுதியா, தைரியமா, வைராகியத்தோட இருக்கியோ அந்த அளவுக்கு உனக்கான வாழ்க்கைங்கிறது மிக சிறப்பானதா, சந்தோஷமானதாக இருக்கும். உன் எண்ணப்படிதான் உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் நான் நடத்திட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம்
நீ எதிர்பார்த்தது போல எல்லாம் நல்லபடியாக நடக்கும். வாழ்க்கையில என்ன செய்யறது, எங்க போறது, எப்படி பார்க்கறதுன்னு வழி தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்த உனக்கு அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா குழப்பங்களையும் தீர்த்து வச்சு ஒரு தெளிவை கொடுக்க போறேன். கடந்த வாரத்தில் உண்டான ஒரு முக்கியமான உன் மனசுல இருந்த கேள்விக்கு இப்போது இந்த வாரத்தில் பதில் சொல்ல போறேன். இனிமே உன்னை சுத்தி எல்லாமே நல்ல விதத்தில் நடக்க போகுது. உனக்காக நான் எல்லாத்தையும் சரி செய்யறத நீ உணரப் போகிறாய் என் செல்லமே. நீ எப்போ பார்த்தாலும் கவலையிலேயே இருந்தினா உன்னை பார்க்குற உன் குடும்பத்தில் உள்ளவங்களும் உன்னை பார்த்து கவலைப்படுறாங்க. இனிமேலாவது எதுக்கும் கவலைப்படாம எல்லாம் நல்லபடியாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோட இரு. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து உன் விருப்பங்கள் அத்தனையையும் அப்படியே நிறைவேற்றி கொடுக்க தயாராயிட்டேன்.